இலங்கையில் உள்ள உள்ளாட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றிலையும் அவங்க கட்டாயம் இலங்கை திருச்சியா இருக்கணும். அதை விட அந்த அந்த நகரசபை எல்லைக்கு அந்த உள்ளாட்சி மன்றத்துக்குள்ள மதிவிடத்தை உறுதிப்படுத்தணும். நீங்கள் மட்டும்தான் இலங்கை திருச்சியா மட்டும் இருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் இங்க வந்து கடை எடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வரீங்க. சரியா கலைச்சு பேசலாம். நீங்கள் கவர்னர் கமிஷன்ல வரட்டும். நீங்கள் நில்லுங்க, கதாபாத்திரம் உங்களுக்கு என்ன கதைக்க போறீங்களோ அது கதைக்கலாம். சைன் பண்ணாங்க 4 நாளுக்கு நாங்க போவோம். அது நாங்க இங்க இருப்போம். கதாபாத்திரம் உங்களோட பிரச்சனை கவர்னர் மட்டும் போடுது. போய் அவன் கதைச்சு நானாக விளக்கவும் சொன்னேன். பிள்ளையாண்டாவை சொல்லுங்க. நீங்கள் அவையில் சொல்லி நம்ம சொல்லி போட்டு நீங்கள் பேசாம நடத்திட்டு போயிடலாம். சரியா? இந்த இடத்துல 2000 ஆண்டுக்கு முதல் இந்த இதுல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கடை இருந்து தெரியுமா? உள்பக்கம் வெளிப்பக்கம் அதுல இருந்த ஆளுக்குள்ள இன்றைக்கும் கடை கொடுக்காம எத்தனை பேர் இருக்கு நம்ம தெரியுமா? சொல்ற பெருமதியில நாங்க கடை எடுக்க தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு முன்னுரிமை வந்துட்டு நீங்கள் இப்ப நகரசபை எல்லைக்கு உட்பட்ட வசிக்கிறார்களே கொடுங்க. நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறதார், உங்களுக்கு நகரசபைக்கு டாக்ஸ் கட்டுறதார், நகரசபைக்கு வரி கட்டுறதார், பிரதேசக்கார கொண்டு தட்டுறாங்க. வேறு நாட்டில் உள்ள அப்படித்தான் இது. நாங்கள் என்னத்துக்கு இதுக்கே இருக்கிறோம். நீங்களே கதைக்கிற இடத்துல கதைக்கு உங்களை தீர்ப்ப பாருங்க. கதைக்கிற இடத்துல கதைக்கிறாங்க. நாங்கள் தானே இதான் நாங்கள் பிளவுட் எப்படிங்களானே நீங்கள் போய் கதைக்கிற இடத்துல கதைச்சு உரிமையத்தான் வெளியில போனாங்க. பின்னால வந்து நான் அவதான் நினைக்கிறேன். எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இறக்க மாட்டோம். இந்த பிள்ளையான முறையே பேர் மாற்றோம். வேற வழியா
எங்களுக்கு சரியான தீர்வு எப்ப வர போடுதோ அது பிறகு முடிவு எடுப்போம். சரி தொடங்கினா தான் சீலான கதைக்கலாம். வேற சொப்புகள் வேற லோக்கல் ரெட்டியெல்லாம் இலங்கை பிரதியா இருக்கணும் ஹோல் பண்ணி இருக்கும். சந்தேகக்குள்ள கடைகளுக்கு கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறேன். 8 பேரும் சாவச்சேரி சரியா. 2வது கடைக்கு 8 அப்ளிகேஷன் போயிருக்கு, 7 பேர் சாவச்சேரி, ஒரு ஆள் கரவட்டி. 3வது கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 7 பேர் சாவச்சேரி, ஒரு ஆள் நல்லூர். 4வது கடைக்கு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 3 பேர் சாவச்சேரி, 1 மட்டும் ஆரியம்பை. 5வது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 சாவச்சேரி, 2 பேர் 1 ஜாப்னா, ஒரு ஆள் சங்காங்க. 6வது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 11 பேர் சாவச்சேரி, 1 மட்டும் ஆனப்போட்டு. 7வது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 பேர் சாவச்சேரி, 2 பேரில் 1 யாழ்ப்பாணம், 1 கரவட்டி கரணவன். 8வது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 10 பேர் சாவச்சேரி, 2 பேர் 1 சங்கானு, 1 கிளிநொச்சி. மேல் மாடியில் இருக்கிற கடைக்கு ஒரு தரம் போக எடுக்கல. பெரிய கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கணும் நம்பர் 1க்கு, ஒரு ஆள் யாழ்ப்பாணம், ஒரு ஆள் கிளிநொச்சி. 2வது நம்பர் கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கிறோம், ஒரு ஆள் சாவச்சேரி, ஒரு ஆள் யாழ்ப்பாணம். இதுதான். இதில் மற்ற அகலம் போடலாம், போடுறதுக்கு டைமிங் இருக்குது. 1 கோடி 20 லட்சத்துக்கு மேலே போடுறேன், அதுக்கு சாவச்சேரி அகல் போடாட்டி போட்டும் எடுக்கலாம். இல்ல அப்படி நீங்க சாவச்சேரி பழைய மீன் சந்தையில கட்டப்பட்ட கடையில 8 களத்தொகுதி தனித்தனியா கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை டண்டாக்கி 2 அங்கடியாக்கள் எடுக்க கூடாதுக்காக டண்டாக்கி நீங்க கொடுக்குறீங்க. சரி, இதோட திட்டம் மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவை காட்டி நீங்க அதை செய்யறீங்க. சரி, அதை 8 ஆக்கி போட்டு அங்க சந்தைக்குள்ள நீங்க சின்ன கடையை நீங்க 8 ஆக்கி கொடுக்குறீங்க. இங்க நீங்க அப்படி அப்படி கொடுக்குறீங்க. சொல்ல போறோங்க. இந்த கடையின் டிசைன் வந்து சபை இருக்கைக்கே டிசைன் பண்ணி 2 கடையின் தீர்மானம் எல்லாம் சபை இருக்கைக்குள்ளே எடுத்தாச்சு. அந்த டிசைன் வேர்ல்ட் பேங்குக்கெல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து டிசைன் பண்ணேன். 2 கடையின் டிசைன் சபை இருக்கும் போதே தீர்மானத்தில் இருந்தது. அந்த டிசைனை தான் நாங்கள் பிறகு செய்தது. சரிதானே? நான் ஒன்றும் புதுசாக டிசைன் பண்ணேன். ஒரு நிமிஷம் சார், நாங்கள் வந்து இது சம்பந்தமாக கரெக்டாக வரையில்லை. நாங்கள் வந்து இப்போ பழைய காலத்தில் 74ஆம் ஆண்டுலேருந்து எங்களுக்கு 4 கடை இருந்தது. அது 2 கடை எங்கள் அப்பா பேரில் சொந்த பேரில் இருந்து, 2 கடை வழியாக்கண்டே பேரில் இருந்தது. எங்கட பழைய நாங்கள் 2004ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கடை கட்ட வரைக்கும் இந்த நகர சபையால் சொன்ன வசனம், உங்களுக்கு கடை கட்டினோன்னா முன்னுரிமை அடிப்படையில் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுவோம். நாங்கள் அதைத்தான் கேட்க வந்தாங்க. நீங்கள் எத்தனை கடை கட்டினீங்க, யார் கொடுத்துருங்க, அதெல்லாம் கேட்டு. அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தருவோம். அது அதை பற்றி தான் நாங்கள் கேட்க வந்தோம். அதுக்கு உங்களை இந்த பிரச்சனை நீங்கள் கொடுத்த
ஒரு நிமிஷம் பேசாம ஆதாரம் இல்லைன்னா உங்களோட சபை உங்களோட சபையில இந்த பேர் இருக்கு நைஸா கதை உங்களுக்கு சாவகச்சேரி நகர சபை உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தாரான்னு சொன்னதுக்கு உங்களுடைய ஆதாரம் இருக்கா? நீங்கள் எங்கிட்ட கடை நாங்க 74ஆம் ஆண்டு நாங்க கடை நடத்துறது எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. நான் வந்தது போன வருஷம். அது அப்படியே என்ன சொன்னீங்க? தொழில் இல்லாம இருக்கு. பழைய ஆட்களுக்கு நான் ஒண்ணும் சொல்லல. நான் ஒண்ணும் இல்ல. பழைய ஆட்களுக்கு நான் சொல்லல. நீங்க அப்ப என்ன டெண்டர்ல விட்டாங்க? அவளை கட்டாக்கறன பட்ட பேக் ஏகேனே மாமா நான் ஒரு நாளும் வேற தாரான்னு சொல்லல. அதாவது இவர டெண்டர்ல நான் ஒரு ஒரு ஆளா கதை දැන් මෙන්න සාකච්ඡාව දැන් දීලා තිනවා ඔයගොල්ලන්ට වැඩිපුර දිනා කඩ මෙහෙන් සාකච්ඡාට ගිහින් දිලා බුරුවක් කරන්න එපා சொன்னா கூடுதலான கடை வந்து சாட்சியாக எடுத்துக்கிறாங்க வெளி மாவட்டத்தில் யாரும் இருபத்தி ரெண்டு தற்காலிக கடை அடிச்சிருக்குது பழைய ஆக்கள் கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்குள்ள 22 கடையும் 22 வருஷமா கிடக்குது இப்ப அதுக்கு அந்த கடை அவைக்கு இப்ப கடை கொடுக்க போறீங்க ஆனா நீங்கள் வியாபாரம் செய்யாங்க அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க வியாபாரம் செய்யாங்க வீட்டு காசுல காட்டுறீங்க அதுக்கு வியாபாரம் செய்யாங்க அந்த கடைகளுக்கு சொல்லித்தன வச்சுட்டு நீங்க 2 கோல் பண்ணுங்க மிச்சத்தை நாங்கள் பார்ப்போம்